1 கப் ரவை இருக்கா, அப்போ டக்குன்னு போய் இந்த 2 ஸ்நாக்ஸ் ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 கப் வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வறுக்காத ரவை கூட எடுத்துக்கலாம். எந்த கப்புக்கு ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். ரவை நல்லா வெந்து வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு ரவை நல்லா முத்து முத்தாக வெந்து வரணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுடலாம். நான் 2 டிஷ் பண்ணுறதுனால இதை பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பாதியை எடுத்து இந்த மாதிரி இடியாப்ப குழாயில் போட்டுக்கலாம். நம்ம ரவை கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போவுமே நம்ம புளிஞ்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக புளிய வரும். பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.